சங்கீதம் 78 70 72 வரைக்கும். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்கள் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். பாவ நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி ஒரு சிறந்த வாழ்க்கைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். ஒரு சிறந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கையிலேயே வாழ வேண்டிய சிறந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்தான்னா இதை விட ஹையா அவனால் வாழ முடியாது. இருக்கிறதுலே சுப்பீரியரான வாழ்க்கை இந்த வாழ்க்கை. தேவனோடு இணைந்து கலந்து வாழ்கிறதான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதான வாழ்க்கை, கிறிஸ்துவை பற்றினதான வெளிச்சம் பெற்று வாழ்கிறதான வாழ்க்கை, தேவனை அறிகிற அறிவில் பெருகுகிறதான வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்றால் என்னவென்றும் தேவன் எதற்காக மனிதனை உண்டாக்கினார் என்றும் சரியான முறையில் விளங்கி கொண்டு அந்த பாதையில் அடியெடுத்து வைத்து வாழ்கிறதான நிச்சயமுள்ள வாழ்க்கை. இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை? இதான வாழ்க்கை. பிறந்ததற்கான பிறவி பலனை நாம் அடைந்தோம். இந்த உலகத்தில் நாம் ஏன் பிறந்தோமோ அந்த பலனை நாம் அடைந்தாயிற்று. அவர் நமக்குள்ள அப்படி செய்திருக்கிறார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, தேவன் தம்முடைய ஜனங்களை மேய்ப்பதற்கென ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவர்களை ஆளும்படியாக ஒரு நல்ல மனிதன் வேணும், உண்மையுள்ள மனிதன் வேண்டும், தேவனுக்கு பயந்த மனிதன் வேண்டும், கிருபை பெற்ற மனிதன் வேண்டும், அபிஷேகம் பெற்ற மனிதன் வேண்டும், தன்னோடு உறவாடுகிற மனிதன் வேண்டும். பாருங்களேன், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஒருத்தனை ஏற்படுத்தும் போது எப்படிப்பட்ட ஆளை தெரிந்து கொள்கிறார் பார்த்தீங்களா? அவரோடு உறவாடுகிறதான ஒரு மனுஷன், தேவனை விட்டு பிரியாத ஒரு மனுஷன், இப்படிப்பட்டதான மனிதனை தேவன் தம்முடைய ஜனங்களை ஆளும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். தன் இருதயத்தின் உண்மையின்படியே அவர்களை அவன் மேய்க்கிறவனாக இருந்தான். நம்மை மேய்க்கும்படியாக, நம்மை நடத்தும்படியாக தேவன் குமாரனை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். அவர் நம்மை அவருடைய இருதயத்தின் உண்மையின்படியே நம்மை மேய்க்கிறார். தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு திறமையுள்ளவரோ அந்த திறமைகளை நம்மிடத்திலே காண்பிக்கிறார். அவருடைய திறமையின்படியே அவர் நம்மை நடத்துகிறார். எதை சார்ந்து எதை நம்பி நாம் வாழுகிறோம்? உங்கள் திறமையை நம்பாதீங்க, வேற யாரையும் நம்பாதீங்க, தெய்வத்தின் திறமையை நம்புங்க. அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திறமை குன்றி போய் இருக்கலாம், ஆனால் தேவன் திறமையுள்ளவராக இருக்கிறார்.